ஹாய் ஹலோ கைஸ், நான் உங்கள் விஏபி தமிழன். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம வந்து எப்போ சப்போர்ட்டில் எப்படி ஐடியை வந்து சப்மிட் பண்ணி நம்ம ஐடியை வந்து ரெக்கவர் பண்ணுறது, அதாவது சஸ்பெண்ட் ஆன ஐடியை வந்து எப்படி ரெக்கவர் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்போ சப்போர்ட்டில் எப்படி சப்மிட் பண்ணணும்னு. இந்த வீடியோவில் அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வீடியோ புரியும். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் மறந்துடாமல் இந்த வீடியோக்கு வந்து எல்லாமே லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி நீங்கள் வந்து மோட்டிவேட் பண்ணால் தான் அடுத்த வீடியோ வந்து நான் ஃபாஸ்ட்டாக கொடுக்க பார்க்குறேன். உங்கள் கமெண்ட்டுக்கு வந்து நான் முடிஞ்சளவுக்கு ரிப்ளை பண்ண பார்க்குறேன். அதுக்கு ஒரு சாரி கேட்டுக்கிறேன் எல்லாத்துக்கிட்டையும். ஏன்னா என்னால் வந்து ஃபாஸ்ட்டாக ரிப்ளை பண்ண முடியல இந்த ஒரு கமெண்ட்டுக்குமே பெருசாக. ஸோ அதனால் உங்கள்கிட்ட வந்து எல்லாத்துக்கும் சாரி கேட்டுக்கிறேன். ஸோ வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கரெக்டாக வந்து எப்போ சப்போர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணி நம்ம ஐடியா வந்து எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படின்னு வந்து தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் வந்து போக எல்லா ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோவில் போயிடலாம். சரி, ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் லைக் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணி பாருங்கள். ஓகே, லைக் பண்ணலாம், கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோவில் போயிடலாம். பார்த்தீங்கன்னா மேலே வந்து எப்போ சப்போர்ட்டில் வந்து உங்கள் ஐடி வந்து சஸ்பெண்ட் ஆன ஐடியை வந்து லைன் பண்ணிக்கோங்க. கூகுள் அக்கௌண்ட்னா கூகுள் அக்கௌண்ட் தொடுங்க, ஃபேஸ்புக்னா ஃபேஸ்புக்கை தொடுங்க. தொட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட யூஐடி, உங்களோட நிக்நேம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்திருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா மேலே வந்து அந்த ஒரு 2 பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. 2 பாக்ஸ் வந்து 2 டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். 2யும் பார்த்தீங்கன்னா டிக் பண்ணி விட்ருங்க. ஃபஸ்ட்டுக்கு டிக்கு, 2வது பார்த்தீங்கன்னா டிக்கு கொடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா டிக்கில் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். இந்த பாக்ஸ் வந்து உள்ளது பார்த்தீங்கன்னா என்னோட டெலிகிராம் சேனலில் இருக்குது. இது வந்து எப்படி ப்ரூவ் எடுக்கிறது நிறையாவே தெரியாமல் இருக்கீங்க, ஓப்பன் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க. இது வந்து என்ன பண்ணுறீங்க, என்னோட வீடியோ இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற வீடியோ வந்து ஷேர் பண்ணுற ஆப்ஷன் இருக்கா, அதை ஷேர் பண்ணுறதை வந்து தொட்டு காப்பி பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை காப்பி பண்ணிட்டு போய் குரோமில் போய் பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா குரோமில் வந்து என்னோட வீடியோ வந்து ப்ளே ஆகும். அது கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அது தொட்டிங்க அப்படின்னா அதுக்கு கீழே வந்து என்னோட சேனலில் டெலிகிராம் சேனல் இருக்கும். அதை தொட்டு பாருங்கள். லிங்க் ஓப்பன் ஆச்சுன்னா போங்க. அப்படி இல்லைன்னு அப்படியும் வரல அப்படின்னும் போது அந்த டெலிகிராம் லிங்க்கை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு போய் குரோமில் திருப்பி வந்து பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னு பேஸ்ட் பண்ணி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா என்னோட டெலிகிராம் சேனல் வந்து ஓப்பன் ஆகும். ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு டாக்ஸி எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் தரேன். அப்படியே அங்கே ஆல்ரெடி நான் பேஸ்ட் பண்ணி நான் பின் பண்ணி வச்சிருக்கேன். அதில் வந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே கரெக்டாக எடுத்துக்கோங்க. அப்படி வரல, உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் எனக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நான் கரெக்டாக வந்து உங்களுக்கு மெசேஜ் டக்குன்னு ஃபாஸ்ட்டாக போட்டு விட்டுருவேன். அந்த டாக்ஸை இதை கரெக்டாக வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களோட யூஐடி வந்து கீழே யூஐடின்னு இருக்கும். அந்த பாக்ஸில் கொடுக்குற மாதிரி நீங்கள் அப்படியே விட்டுறாதீங்க. கரெக்டாக உங்களோட யூஐடி வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு வந்து கரெக்டாக பேஸ்ட் பண்ணணும். அதுலேயே நீங்கள் காப்பி பண்ணிட்டு வாங்க. நீங்கள் டைப் பண்ணவே பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் நிக்நேம் இருக்கும். இதையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபாண்ட் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. அவங்களே உங்கள் ஃபாண்ட் நீங்கள் என்ன ஃபாண்ட்டில் யூஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி கரெக்டாக இருக்கும். உங்கள் ஃப்ரீவேல் எப்படி வச்சிங்களோ அப்படியே தான் இருக்கும். இதை நீங்கள் அப்படியே இங்கேயும் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ண போது நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஃபைல் இருக்கும். இதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரீ ஃபயர் ஐடி வந்து இப்போயே நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணி சஸ்பெண்டில் இருக்குது பார்த்தீங்களா, உங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டோ இல்லை உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டோ சஸ்பெண்டில் இருக்கும். அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா யுவர் பேரானாமல் ஆக்டிவிட்டி சஸ்பெண்ட் இருக்கும். இதை வந்து அப்படியே வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேவா, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்து இந்த ஆட் ஃபைலில் வந்து நீங்கள் பேர் விட்டுருங்க. அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்து சப்மிட்னு இருக்கும். அதை வந்து கரெக்டாக சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்திருக்கும். இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது ஒன்று தான். இதில் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணதுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபயரில் அப்போ சப்போர்ட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்ளை வரும். அதை பெருசாக கண்டுக்கிறாதீங்க. அது வந்து எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 3 நாளைக்குலாம் வந்துடும். அது வந்த முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு அவங்க ரிப்ளை பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஆட்டோ ரிப்ளை பட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அந்த ரிப்ளை கீழே தான் வந்து நான் வந்து ஒரு மெசேஜ் பண்ணணும். அந்த மெசேஜ் என்ன அப்படின்றத அடுத்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இது வந்து நீங்கள் கரெக்டாக வந்து சப்மிட் பண்ணிருங்க. எல்லா விஷயத்தையும் கரெக்டாக ஃபுல்லாக பார்த்து நான் எப்படி பண்ணியிருக்கணும், எந்த ஒரு மிஸ்டேக்குமே நான் சொல்லாமல் கூட விட்டுருக்கேன். பட் நீங்கள் நான் கரெக்டாக பண்ணுறதை பார்த்து கரெக்டாக வந்து நீங்கள் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணி அடிச்சு விட்டீங்க அப்படின்னா ஒரு 3 நாள் 4 நாளைக்குலாம் உங்களுக்கு வந்து ரிப்ளை வந்திருக்கும். ரிப்ளை வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் நாளைக்கு ஈவினிங்குள்ளே நான் வீடியோ கொடுக்க பார்க்குறேன். இந்த வீடியோக்கு நீங்கள் கொடுக்குற லைக்கை பொறுத்து தான் நான் அடுத்த வீடியோ நான் ஃபாஸ்ட்டாக கொடுக்க பார்ப்பேன். ஓகேவா, நீ பார்க்கலாம் எவ்வளோ வேலை லைக் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் கூட நீங்கள் பண்ண தேவை, லைக் மட்டும் கண்டிப்பாக வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ பண்ணால் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேவா, அந்த வந்து அவங்க ரிப்ளை பண்ணியிருக்க கீழே தான் வந்து நம்ம வந்து ரிப்ளை பண்ண மெசேஜ் பண்ணி நம்ம வந்து அவங்கள்ட்ட வந்து சொல்ல போகிறோம். ஓகேவா, அதனால் வந்து நீங்கள் வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் எல்லாமே ஃபுல் டீட்டெயிலாக வந்து அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்த ஸ்டெப் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் கரெக்டாக பள்ளி வச்சுட்டு சப்மிட் பண்ணி விட்ருங்க. சப்மிட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு அப்புறம் அவங்க வந்து ஆட்டோ ரிப்ளை ஃப்ரீ ஃபயர் சைட்லேருந்து ஒரு மெசேஜ் வரும். ஓகேவா, சாரி கொஞ்சம் வாய் ரோலிங் ஆகுது, கண்டுக்கிறாதீங்க. ஓகேவா, சரி, ஓகே, வந்துடும். வந்த மாதிரி நான் வந்து அடுத்த வீடியோ கொடுக்க பார்க்குறேன். ஓகேவா கைஸ், ஓகே, அதோட வீடியோ என் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக புரியலைன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் நான் ரிப்ளை பண்ண பார்க்குறேன். ஸோ கரெக்டாக மட்டும் பண்ணுங்கள் கைஸ். ஓகேவா, கண்டிப்பாக ஐடி நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் வந்து ரேட் ஆகலாம், உடனே கொடுக்க மாட்டாங்க. நம்ம ஐடி வந்து செக் பண்ணிவிட்டு என்ன மாதிரி ஆக்கி யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்துட்டு 1 மந்த் இல்லைனா மேக்ஸிமம் 3 வீக்லேயே அப்படி இருந்தால் கொடுப்பாங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.